அனைத்து மாநிலங்களிலும் ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் எனவும், இம்முறை வாக்குச்சாவடியினுள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. அதனால் வாக்குச்சாவடி வெளியே வைத்து செல்ல வசதி ஏற்படுத்தப்படும். அதேபோல் இம்முறை தபால் வாக்குகள் இறுதி 2 சுற்றுகளுக்கு முன்பு எண்ணப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுவையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ள துவங்கியிருக்கின்றனர். இப்பணிகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் தலைமையில் தேர்தல் ஆணைய குழுவினர் இன்று புதுச்சேரி வந்தனர். இக்குழுவில் இந்திய தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி மற்றும் இணை துணை தேர்தல் ஆணையர்கள் 4 பேர் என மொத்தம் 7 பேர் இடம்பெற்றிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதுவையில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பது மகிழ்ச்சியாக உள்ளது. 23,033 முதல் முறை வாக்காளர்கள் உள்ளனர். மொத்தமுள்ள 859 வாக்குச்சாவடிகள் அனைத்தும் சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கும். முக்கியமாக பெண்களே 60 வாக்குச்சாவடிகளில் பணிபுரிவர். 30 வாக்குச்சாவடிகள் முன்மாதிரியாக செயல்படும். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் 20 சீர்திருத்தங்களை செய்துள்ளது. இம்முறை வாக்குச்சாவடியினுள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. வாக்குச்சாவடி வெளியே வைத்து செல்ல வசதி ஏற்படுத்தப்படும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் புகைப்படம் கலரில் இருக்கும். பெயர் பெரிதாக இருக்கும். வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர்களுக்கு மிகாமல் இருக்கும். தகவல்களையும் உடனுக்குடன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நெட் இணையதளத்தில் பார்வையிட முடியும். மேலும் நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த தொகுதியின் வாக்குப்பதிவையும் எந்த தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை விவரத்தையும் அறியலாம். இதுவரை ஒரு மேல்முறையீடு கூட வரவில்லை. அதனால் புதுவையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி வெற்றிகரமாக நடந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் நேரடியாக சென்று ஆலோசனை நடத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் ஆலோசனை நடத்திய பிறகு தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் இலவசங்கள் அளிப்பது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது போன்றவையெல்லாம் கண்காணிக்கும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. மக்கள் தொகை உயர்ந்து வருவதால் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் குறைந்து வருகிறது என்று கேட்கிறீர்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டுதான் நடைபெற்றது. இப்போது மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அது முடிந்தால்தான் மக்கள் தொகை உயர்ந்துள்ளதா, எந்த விகிதத்தில் இது உயர்கிறது என்ற விவரங்கள் தெரிய வரும். அதேபோல் மேற்கு வங்க எஸ்ஐஆர் திருத்தப்பணி உள்ளிட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் தரவில்லை. அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் விதமாக உணவு மானியத்திற்கான டிஜிட்டல் நாணய சேவையை புதுவையில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி துவக்கி வைத்தார். பொது விநியோக திட்டத்தில் டிஜிட்டல் நாணயம் என்ற புதிய சேவையை மத்திய அரசு துவங்கியுள்ளது. மத்திய அரசு பயனாளிகளுக்கு வழங்கும் அரிசி உட்பட உணவுப் பொருட்களுக்கு டிஜிட்டல் முறையில் நேரடியாக பண பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. இந்த உதவித்தொகை உணவில்லாத மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதை தடுத்து உணவு மற்றும் பெறும் வகைகள் பயனாளிகளுக்கு டிஜிட்டல் நாணயம் வழங்கப்படும். இதை பயன்படுத்தி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் உணவுப் பொருட்களை பெறலாம். இத்திட்டம் குஜராத் மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது. புதுவையிலும் இத்திட்டம் துவங்கப்படுகிறது. இதன் துவக்க விழா இன்று கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி டிஜிட்டல் நாணய திட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், செல்வம், தலைமை செயலாளர் சரத் சௌகான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசுகையில், பாரதம் உலகுக்கு வழிகாட்டும் நிலையை எட்டியுள்ளது. டிஜிட்டலில் புரட்சியை மோடி உருவாக்கியுள்ளார். இதில் சிடிபிசி ஒரு மைல்கல். ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு தானியமும் சரியான பயனாளிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே மோடியின் எண்ணம். இது வெளிப்படைத்தன்மையும் கசிவு ஏதுமில்லாமல் அதற்கு டிஜிட்டலை பயன்படுத்துகிறோம் என்றார். உலகில் பெரிய அளவிலான உணவு விநியோகம் செய்கிறோம். குறிப்பாக நம் நாட்டில் 80 கோடி மக்களுக்கு இலவசமாக அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் தருகிறோம். பல நாடுகளில் மக்கள் தொகையே இவ்வளவு இல்லை. கடந்த 11 ஆண்டுகளில் 65 கோடி மக்கள் பல பரிமாண வறுமையிலிருந்து வெளிவந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ரேஷன் கார்டு டிஜிட்டலாக மாற்றப்பட்டுள்ளது. 99% ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருந்தாலும் அதை நீக்காமல் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது புதுச்சேரியிலும் அடுத்து சத்தீஸ்கரிலும் செயல்படுத்தப்படும். மொத்தம் 5 இடங்களில் செயல்படுத்தி திட்டத்தை ஆய்வு செய்து நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட உள்விளையாட்டு அரங்கத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஏழை மாரியம்மன் கோவில் வீதி, கருவடிக்குப்பம் சாலை 4 முனை சந்திப்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட உள்ள உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார்.
இதில் உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், செயற்பொறியாளர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்களாக சேலை, சர்க்கரை மற்றும் வழங்கும் நிகழ்ச்சியை மகாவீர் நகரில் உள்ள பெருமாள் கோவில் தேவஸ்தானத்தில் பூஜை செய்து மகாவீர் நகர், சிட்டிசன் அவென்யூ, பெத்தச்செட்டிப்பேட்டை, சாந்தி நகர் தெற்கு ஆகிய பகுதிகளில் வழங்கியதன் தொடர்ச்சியாக ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் அருகே லாஸ்பேட்டை பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையிலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளுக்கும் அவரே நேரில் சென்று பரிசு பொருள், சேலை, ஜக்கு வழங்கினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொழில் அதிபரும் காமாட்சியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான ரவிக்குமார் பிறந்த நாள் விழா 15,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் வில்லியனூர் தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேர்தலில் போட்டியிட ஏதுவாக பணியாற்றி வந்த அரசு பணியினை ராஜினாமா செய்து தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட களப்பணியாற்றி வரும் ரவிக்குமார் பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் புடவைகள் வழங்கப்பட்டது. நேற்று காலை தில்லை நகரில் உள்ள அவரது இல்லத்தில் மேடை அமைத்து 15,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தள்ளுவண்டி, நடைபாதை கதை, அயன் பாக்ஸ், தையல் மிஷின் வழங்கினார். பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் சப்தகிரி VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் NSG ஜெயபால், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அழகானந்தம் விதவிதமான மலர்களால் ஆன சாக்லேட் மாலை, சந்தன மாலை, மயிலிறகு மாலை உள்ளிட்ட மாலைகள், ஆளுயர், ரோஜாப்பூ மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூச்செண்டு மற்றும் பல்வேறு மாலைகள் அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசை பெற்றார். மேலும் மங்களம் தொகுதி முழுவதும் கட் அவுட் பேனர்கள் வைத்தும் அனைத்து கோவில்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு பிறந்தநாள் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. வித்தியாசமான முயற்சியாக மங்களம் தொகுதி ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு திருக்காஞ்சி SNR குரூப்ஸ் மற்றும் கோகுல் SNR சார்பில் ஆழ்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த விழாவால் வெளியனூர் மற்றும் மங்களம் தொகுதிகளில் விழா கோலம் பூண்டி இருந்தது. பொதுமக்களின் பெரும் திரளான பங்கேற்புடன் விழா சிறப்பாக நிறைவு பெற்றது. தனி மாநில அந்தஸ்து கோரி புதுவை மக்கள் பாதுகாப்பு கூட்டணி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மக்கள் பாதுகாப்பு கூட்டணி சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்துக்கு அகில இந்திய மக்கள் கழகம் அருணாச்சலம் தலைமை வகித்தார். ராஜா ஆசிர்வாதம் சிறப்புரையாற்றினார். பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் சுவாமி சண்முக சுந்தரம், ரவிசங்கர், பாவாடை ராஜா, முகமது உமர் ஃபாரூக், ஜான்பல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ரவீந்திரன், ரேவதி, பாபு, நித்யா ஸ்டீபன், ஜெயராஜா, துரைமுருகன், பூவரசன், வெங்கடேசன், ராம் பிரதாப், மேத்யூ, முனுசாமி, பவுல் சாரங்கபாணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் பிரவீன் நன்றி கூறினார். புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் முதல்வர் கேசவானந்த் வாழ்த்துரை வழங்க பள்ளி கல்வித்துறை இயக்கத்தின் துணை இயக்குநர் சிவகாமி முன்னிலை வகித்தார். நிகழ்வின் மையமாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்சன் நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் 2022-23 கல்வியாண்டில் பயின்ற மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கினார். தேர்வு காலத்தில் அரசின் இத்தகைய செயல்பாடு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதை மாணவர்கள் நன்றி கலந்த மகிழ்வுடன் தெரிவித்தனர். பழைய மாணவர்கள் 336 பேருக்கும் புதிய மாணவர்கள் 254 பேருக்கும் வழங்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் பகுதியில் அமமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் ராமச்சந்திரன், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு காமாட்சி, கணேசன், கலைவாணி, சிலம்பரசன், ஜான்சன், சுரேஷ், முனியன், பாச்சான், காண்டீபன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர்.
எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர், மத்திய மாவட்ட கழக செயலாளர் சதீஷ்குமார், கழக அமைப்பு செயலாளர் முருகன், தலைமை கழக பேச்சாளர் ராதா, வெற்றிபாலு, மணவாளன், ரவி, மோகன்ராஜ் மற்றும் கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொரோனா கால சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் கொரோனா காலத்தில் நேர்முக தேர்வு நடத்தி ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களிலும் பொதுமக்களின் ஆதரவு கடிதங்களை பெற்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி புதுச்சேரி வருகை தரும் இந்திய பிரதமருக்கு அனுப்பும் நிகழ்வு இன்று புதுச்சேரி தலைமை தபால் நிலையம், காரைக்கால், மாஹே, ஏனாம் தபால் நிலையங்கள் உள்ளிட்ட 4 பிராந்திய மக்களின் பேராதரவு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. முதற்கட்டமாக இன்று 3000 கடிதங்கள் அனுப்பப்பட்டது. மேலும் 7000 கடிதங்கள் பொதுமக்களிடம் கையொப்பம் பெற்று வழங்க உள்ளன. புதுச்சேரிக்கு வருகை தரும் இந்திய பிரதமர் மோடி கொரோனா கால சுகாதாரத்துறை ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கி அங்கீகரிக்க வேண்டும். ஆபத்தான சூழ்நிலையில் மக்களுக்கு உழைத்த அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படைகளாவது தனிக்கோப்புகள் தயாரித்து பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அண்டை மாநிலமான தமிழகத்தில் நேற்று கூட 600 பேருக்கு மேற்பட்ட கொரோனா சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மாநில அரசு பணி நிரந்தரம் அளித்து ஆணை பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் தாங்கள் அறிவித்த போராட்டத்தை கைவிடுகிறோம். இந்த நிகழ்விற்கு தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சிசு சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் இன்யாசி ராக், துணைத் தலைவர் ஜெபின் லாசார், ராஜேஷ், செயலாளர்கள் டேவிட் ஜோசப் மற்றும் கல்பனா, மஞ்சுளா உள்ளிட்டோர் புதுச்சேரியில் தமிழ்ச்செல்வி தலைமையிலும், காரைக்கால் மாவட்டத்தில் மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. தேர்தல் சமயம் என்பதால் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுவதாக இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த நடராஜன் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, காங்கிரஸ் அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவ பொம்மையை பாஜகவினர் எரித்துவிட்டு சென்றனர். அதனை கண்டித்து நாங்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட சென்றோம். போலீசாரால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது மட்டுமே திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாஜகவினர் மீது வழக்கு பதியவில்லை. போராட்டம் நடத்த பாஜகவினர் கம்புகளையும் இரும்பு ராடுகளையும் வைத்திருந்தனர். போராட்டம் நடந்த அன்று என் வீட்டினுள் 60க்கும் மேற்பட்ட போலீசார் புகுந்துள்ளனர். எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தால் அழைத்தால் செல்ல தயாராக இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள் பெற்றோரை மிரட்டியுள்ளனர். தேர்தல் சமயம் என்பதால் வேண்டுமென்று திட்டமிட்டு எங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது. டெல்லி ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். போராட்டம் செய்வது உரிமை, அது தவறு என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் அசம்பாவித சம்பவங்களையும் எதிர்த்து காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தொடர்ந்து போராட்டம் நடத்தும். புதுவையில் கையில் கம்புகளையும் இரும்பு ராடுகளையும் வைத்திருந்த பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார். இலவசங்களுக்கு மயங்காத புதுச்சேரி மக்கள் வரும் தேர்தலில் தெளிவாக முடிவெடுப்பார்கள் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் மு க ஸ்டாலின் தொகுதி வாரியாக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தி தேர்தல் குறித்த ஆலோசனைகள் வழங்க அறிவுறுத்தியதன் பேரில் முதற்கட்டமாக காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, உப்பளம் ஆகிய தொகுதிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக கதிர்காமம், நெல்லித்தோப்பு திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் விடுதாவூர் சாலையில் உள்ள தமிழ் திருமண மண்டபத்தில், நெல்லித்தோப்பு தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் லெனின் வீதி, கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை வகித்தார். கதிர்காமம் தொகுதிக்கு தொகுதி செயலாளர் வடிவேல் முன்னிலை வகிக்க பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேலு வரவேற்று பேசினார். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், வேலவன் ஆகியோர் முன்னிலை வகிக்க தொகுதி செயலாளர் நடராஜன் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நடிவிழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு தலைமை செயலர் மருத்துவர் சரத் சவுகான், கல்வித்துறை செயலாளர் கிருஷ்ணமோகன், உப்பு கல்வித்துறை இணை இயக்குனர் டாக்டர் வி.ஜி. சிவகாமி கலந்து கொண்டு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மற்றும் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என 437 பேருக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் உபசரித்து விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமையுரையாற்றினார். பொறுப்பாசிரியர் பத்மாவதி வரவேற்புரையாற்ற நிகழ்ச்சியை தமிழ் விரிவுரையாளர் கிரிஜா தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர்.
அரிமா சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்திக்கு சிறந்த அக்குபஞ்சர் நிபுணருக்கான விருது வழங்கப்பட்டது. தி சுசான்லி மண்டல சந்திப்பு செயலாண்மை குழு மற்றும் கடலூர் ஹோஸ் லைன்ஸ் சங்கம் சார்பில் பன்னாட்டு லைன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர் சுசான்ஸ்லி லயன் டாக்டர் சி.ஏ. ரவி தலைமை தாங்கினார். செயலாண்மை குழு தலைவர் MFJ லைன் தம்புராஜ் வரவேற்புரையாற்றினார். மண்டல மாநாட்டை PMJF லைன் டாக்டர் ராஜசுப்ரமணியம் துவக்கி வைத்து துவக்க உரையாற்றினார். இதில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பில் வில்லியனூர் சம்பூர்ண சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குநர் டாக்டர் புகழேந்திக்கு சிறந்த அக்குபஞ்சர் நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் சுபாஷ் சந்திரபோஸ், சாலை கனகராஜன், கமல் கிஷோர் ஜெயின் வாழ்த்துரை வழங்கினர். கல்யாணகுமார், விஜயலட்சுமி சிவகுமார், முன்னாள் அமைச்சர் சம்பத் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக மாணிக்கம் பங்கேற்றார். சிறப்பு பேச்சாளராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா நிலைய நிறுவனர் தலைவர் புரொஃபசர் டாக்டர் அறிவழகன் மனவளமை மணி வளமை குறித்து உரையாற்றினார். இதில் செயலாண்மை குழு தலைவர் MFJ LN தம்புராஜ், செயலாளர் நாகராஜன், பொருளாளர் குருநாதன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பென்ஷன் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு INTUC நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் 33 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பள தொகையை வழங்க வேண்டும், கொம்யூன் பஞ்சாயத்து பென்ஷன்தாரர்களுக்கு பணிக்கொடைகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்க செயலாளர் கதிரேசன் முன்னிலையில் நிகழ்ச்சியை முன்னெடுத்தனர். அமைப்பு செயலாளர் முனியன் வரவேற்புரை வழங்க, சிறப்பு அழைப்பாளராக INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மற்றும் அமைப்பு சாரா பிரிவு மாநில INTUC ஜான்சன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சம்பளம் மற்றும் பென்ஷன் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.